guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டு அத்தை மாமா வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஃப்ரைடே ரொட்டீன் சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, துணியெல்லாம் துவைச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எப்பயுமே வந்துட்டு ஜூஸ் மட்டும் தானே போடுவேன். இன்றைக்கி இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. சார் வந்துட்டு டீ காஃபி பிடிக்கல அப்படின்னு ஓட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போட்டு தர சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்துட்டு இன்றைக்கி அதிசயமாக நேற்று எனக்கு ஞாபகம் வச்சு பூவெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருக்காரு சார். நட்ஸ் ஜூஸுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு நேற்று நைட்டே வந்துட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழைப்பழமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் வந்துட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜூஸை வந்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பாலை வந்துட்டு காய வச்சிட்ருக்கேன். வீட்டில் ஆக்சுவலி எல்லாமே டோட்டலாக காலி ஆகிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து தான் எல்லாமே நம்ம வாங்கணும். எல்லாமே லிஸ்ட்டு வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு தான் வாங்கணும். என்னமோ அந்த ஓட்ஸ் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் அவருக்கு வந்துட்டு இதுதான் ரொம்ப பிடிக்குது. ஸ்வீட்டாக நீங்கள்லாம் வந்துட்டு சால்ட்டு போடுவீங்களா? எந்த மாதிரி எது இல்லை சுகர் போடுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு சுகர் தான் போட்டு இதை கிண்டுவேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. நமக்கு டீ தான் எப்போவுமே. காஃபியும் பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். ஸோ எல்லா சுகருமே வந்துட்டு ஓகே, நான் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடட்டும் இன்னைக்கு. ஓகே, ஆக்சுவலி நான் சாப்பிடக்கூடாது, நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஸோ சார் சரி, இது வந்துட்டு கொதிக்கிட்டு நம்ம அது வந்து ஜூஸ் வந்துட்டு அரைச்சிடலாம். ஜூஸ் அரைச்ச கேப்பில் வந்துட்டு ஓட்ஸும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே வந்துட்டு அவருக்கு டிஃபனில் போட்டு கொடுத்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். மாற்றி வச்சுட்டேன், கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூஸை வந்துட்டு சாருக்கு போய் கொடுப்போம். அம்மா எம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு சுகரோ பாலோ எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நட்ஸு, பனானா, இந்த 2 மட்டும்தான். சூப்பராக இருக்குது.
ஸோ ஊருக்கு போகிறனால இருந்த பாத்திரத்தையும் வந்துட்டு கழுவிட்டேன். ஏன்னா அதில்லாட்டி அது ஒரு 2 நாளாக வந்துட்டு சிங்க்லேயே கிடக்கும் அப்படின்னு எப்பயுமே அந்த மாதிரி வச்சுட்டு போக மாட்டேன். ஸோ அதையும் விளக்கி முடிச்சிட்டேன். அப்படியே அடுப்படியும் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கிளம்ப வந்துட்டேன். ஃப்ரைடே இந்த டியூஸ்டே இது 2மே வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, அந்த 2 நாள் மட்டும்தான் என் வீட்டுக்காரர் வந்துட்டு பூ வாங்கி தருவார். மற்ற நாள்லாம் வந்துட்டு இதுக்கு அப்படின்ட்டு வாங்கி தர மாட்டார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பூவெல்லாம் வச்சு நல்லா ஜாலியாக வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 2 டேஸ் வந்துட்டு நம்ம நேட்டிவ் சைடு போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் தான். இதெல்லாம் நைட் எனக்கு அதனாலே தூக்கமே வரல. எப்படா விடியும், எப்படா வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இந்த அன்னைக்கு ஈவினிங் ஆகும் அப்படின்னே தான் யோசிச்சுட்டே வந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் எப்பயுமே வந்துட்டு கிளம்புற அன்றைக்கி தான் இவர் எல்லாம் பேக் பண்ணுவார். இன்றைக்கின்னு பார்த்து நைட்டே வந்து பேக் பண்ணி வச்சுட்டாரு. இந்த என் பக்கத்தில் ஒரு பேக் இருக்குல்ல, அதுதான். அப்படியே அவ்வளோ குஷி சாருக்கு ஊருக்கு போகிறத நினச்சி. 2 நாள் போய் எங்கள் அம்மா கையில் நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் தான், எனக்குமே என் கையில் சாப்பிட்றத விட எங்கள் அத்தை கையில் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தான் ஆசை. என்னை நல்லா சமைப்பாங்க. நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க, வெஜ்ஜு தான் சமைப்பாங்க. பட் வெஜ்ஜுமே சூப்பராக சமைப்பாங்க. கைஸ் ஆஃபீஸ் விட்டு வந்தாச்சு. டைம் நவ் 6:30. ஸோ நான் கிளம்பிட்டேன், அவரும் வந்துட்டு எல்லாமே கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கொச ட்ரெஸ் தான் போட்டிருக்குறோம். அம்மு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுற ஊருக்கு போகிறதுன்னு நினச்சி? என் ஊர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரா? உன் ஊர் அவ என் ஊர் இல்லையா, அது நம்ம ஊர், எங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதுதான் சிங்காநல்லூர். சிங்காநல்லூரே டைரெக்டாக போயிடலாமா? சரி, இன்றைக்கி ஃப்ரைடே தான். ஸோ ஒரு ட்ரையல் மட்டும் பார்ப்போம். சூலூரில் நின்று பஸ் வந்துச்சுன்னா ஏறிடலாம், இல்லை அப்படின்னா சிங்காநல்லூர் தான் போகணும். ஃபீல் பண்ணுறீங்க? வந்துட்டு 1 ஹவர் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்றுட்டே வந்தோம் 2 பேரும். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், நம்ம வந்து நினச்சா வந்துட்டு இடம்லாம் கிடைக்காது. ஏறிடுவியா? எப்படி ஏறி? கைஸ் ரீச் ஆகிட்டோம் சின்னாலப்பட்டி. 10:30க்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்கோம். எங்கள் மாமனார் வந்துட்டு கால் பண்ணி, நீங்கள் காந்தி கிராமத்தில் இறங்குங்க, கௌரி மாமா வந்துட்டு அமுச்சு விட்றேன் அப்படின்னு வந்து சொன்னார். பட் பார்த்தா இங்கே யாருமே காணோம். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வந்துட்டு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரிலாம் பிக்கப் பண்ண வந்ததெல்லாம் இல்லை. சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், என்னடா இவர் பிக்கப் பண்ண வந்துடுவாரோ அப்படின்னு பார்த்தா காணோம். அப்புறம் மாமாவுக்கு கால் பண்ணால், இல்லை அவர் வந்துட்டார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெதுவாக நடந்துகிட்ருக்கோம், அவர் வந்துட்டுருக்காரு. எனக்கு வந்தது பிடிச்சதாக இருந்துச்சு. இந்த நொய்யும் பயங்கர அதே கடுப்பாக வந்துருக்கு. போங்கடா, நேற்று ஒரு வீடு ரோடு நல்லா இருக்கு, மெயின் ரோடு.
போட்டு தரட்டா? அதாச்சும் ரசிக்கிறா ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யார் பேக் மாதிரி பின்னாடி சுற்றுறாங்கன்னு பார்க்காதீங்க, அது என் வீட்டுக்கு